ஸோ ஃபர்ஸ்ட் த்ரெட் இருக்கு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூல்ல போட்டுக்கிறோம். நமக்கு 2 ஸ்பூல் இருக்கு. we have to நீங்க இப்படி பண்ணீங்கன்னா உள்ள போயிருக்கும். லிஃப்ட் பண்றோம் அப்படின்னா we can lift it up. ஸோ ஒண்ணுல போட்டுட்டு இந்த பார்ட்ல சுத்தி இப்படி வரணும். தெரியுதா? we'll have to put it in this. சுத்தி இப்படி வரணும். ஆல்சோ நம்மளோட பாபின்ல வந்துட்டு you will have to rotate like this. டைட்டா ஒரு எண்டை பிடிச்சிட்டு ஒரு எண்டை வந்துட்டு நீங்க சுத்திக்கணும். ஓகே, ஜஸ்ட் ஒரு 4 to 5 டைம்ஸ் பண்ணாலே போதும். பண்ணிட்டு you will have to lock it here. வச்சுட்டு இது எப்படி பண்ணோம்னா இங்க லாக் பண்ணிடலாம். ஆல்சோ உங்களோட ஹேண்ட் வீல் இருக்குல்ல, இங்க pull it outside தான். ஸோ இப்படி இருக்குன்னா நம்ம இங்க இருக்கிற ஆப்ரேஷன் பார்ப்போம். நீடில் எப்படி பண்ணணும், நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றது இங்க இருக்கும். பாபின் வைண்ட் பண்றதுக்கு கீழே இருக்கிற நீடில் நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா இதை நம்ம இங்க புல் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் இது ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு கீழே இருக்கிற ஃபுட் பெடலை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இது ரெண்டுமே உங்களுக்கு வந்துட்டு ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகும்போது ஜஸ்ட் புட் யூர் ஃபிங்கர் ஹியர். இங்கே வந்துட்டு சும்மா ஒரு ஃபிங்கர் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது இந்த த்ரெட் ஸ்பூல் வந்துட்டு உங்களுக்கு வெளியில் வராமல் இருக்கும். ஜஸ்ட் புட் யூர் ஃபிங்கர் ஹியர் அண்ட் ப்ரெஸ். கீழே வந்துட்டு ப்ரெஸ் பண்ணணும் காலால். ஃபில் ஆனதும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்டாப் ஆகிடும். நான் ப்ரெஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அது ஃபில் ஆனதும் நீங்களே பார்க்கலாம் எப்படி ஸ்டாப் ஆகுது அப்படின்றது. ஆல்மோஸ்ட் டன். தெரியுதா? அவ்வளோதான். அது இந்த மாதிரி ஆகும்போது நீங்களும் உங்களுக்கு காலை வந்து லிஃப்ட் பண்ணிடணும். தட்ஸ் இட். திரும்ப இதை எப்படி பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பார்ட்டை வந்துட்டு புஷ் பண்ணிடணும். ஓகே, தென் இதை எப்படி எடுத்துட்டு இங்க இந்த பார்ட்ல வந்துட்டு இங்க ஒரு த்ரெட் கட்டர் இருக்கும் உங்களுக்கு. கேன் யூ சி? த்ரெட் இருக்கு. ஜஸ்ட் பிரிங் இட் லைக் திஸ். இந்த பார்ட்ல இங்க விட்டு ஜஸ்ட் ஒரு புல். தட்ஸ் இட். நீங்க வந்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டே இருக்கும்போது இங்கேருந்து த்ரெட் வந்தாலும் சரி, ஜஸ்ட் இங்க வச்சுட்டு ஒரு புல் கட் ஆயிரும். இப்போ பாபின் ரெடியா இருக்கு. we have the bobbin case as well. இதை வந்துட்டு ஜஸ்ட் த்ரெட்டை பாபினை உள்ள பாபின் கேஸ்ல போட்டுட்டு இந்த பார்ட்ல கரெக்டா இங்க இப்படி உள்ள வரணும். உள்ள வந்துட்டு திரும்ப இங்க வந்துட்டு இதை இப்படி கொண்டு வாங்க. ஃபிட் ஆயிடுச்சு. த்ரெட்டை புல் பண்ணும்போது ஸ்மூத்தா வரணும். டேபிள் டாப்ல இதுதான் மெயின். நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. பாபின்னு கரெக்டா இருக்கணும். ஈவன் தோ நீங்க வந்துட்டு இப்போ மிஷின் ரன் பண்ணிட்டே இருக்கீங்க, திடீர்னு ஸ்டக் ஆகுது அப்படின்னா பாபினை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு பாக்குறோம்னா உள்ள வந்துட்டு சம்டைம்ஸ் த்ரெட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பஞ்ச் அப்படியே இருக்கும் உள்ள. அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஸ்மூத்தா திரும்ப மிஷின் வந்துட்டு ரன் ஆகும். த்ரெட் வந்து உள்ள போட்டாச்சு. போட்டுட்டு இந்த பார்ட்ல இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோவுமே இருக்கும். 1 2 இந்த சைட்ல வந்துட்டு 2 கொடுத்துருப்பாங்க. மேலே யூ வில் ஹேவ் 3 ஆல்சோ. ஸோ இதை உள்ள போட்டுட்டு இப்படி லிஃப்ட் பண்றீங்க. லிஃப்ட் பண்ணும்போது இங்க வந்துட்டு யூ வில் ஹேவ் சம்திங் இன்சைட். நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா வரும் மேலே. ஜஸ்ட் ஹேண்ட் வீலை மூவ் பண்ணணும். தெரியுதா? நான் மூவ் பண்றேன், தெரியுதா? ஸோ இதுல திரும்ப ஃபிட் பண்ணிட்டு bring it down. வந்துருச்சா? வந்ததும் உங்களோட நீடில் வந்துட்டு மேலே இருக்கணும். அண்ட் இந்த ப்ரெஷர் ஃபீட்டை வந்துட்டு ஜஸ்ட் புட் இட் டவுன். ஓகே, ஆட்டோமேட்டிக் த்ரெடர் இருக்கு. எடுத்து இப்படி ஃபிட் பண்ணீங்கன்னா இதில் ஃபிட் ஆகிடும். ஓகே, இதை வந்துட்டு இந்த பார்ட்டில் உங்களோட லெஃப்ட் சைடில் வைக்கிறீங்க. வச்சுட்டு இப்படி கொண்டு வரீங்க. கொண்டு வந்துட்டு கீழே திரும்ப அந்த நீடிலில் வந்துட்டு இது போகணும், மேலே போகணும். தெரியுதா? கேன் யூ சி? உள்ளே போயிட்டு திரும்ப இதை நம்ம ட்விஸ்ட் பண்ணணும். அப்படி வந்துருச்சுன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு த்ரெட் வந்துடும். ஜஸ்ட் புல் இட் அவுட் சைட். அவ்வளோதான். ஓகே, இது பண்ணியாச்சு. இப்போது பாபின் வந்துட்டு எப்படி ஃபிட் பண்ணணும்னு பார்க்கலாம். பாபின் கேஸை இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ ஜஸ்ட் ஸ்மூத்தாக த்ரெட் வந்துட்டு இதுலேருந்து வெளில வருது. நம்ம இதை வந்துட்டு ஃபிட் பண்ணிக்கிறோம். ஒன்ஸ் தட் இஸ் டன், இதை எப்படியே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பார்ட்டில் எங்கள் கையில் பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு ஹேண்ட் வீலை ரொட்டேட் பண்ணி உள்ளே விட்டு நீங்கள் வந்துட்டு திரும்ப வெளில எடுக்கணும். எடுக்கும் போது த்ரெட் வந்துருச்சு. கேன் யூ சி? பாபின்ல இருக்கிற த்ரெட் வந்துட்டு மேலே வந்துருச்சு. தட்ஸ் இட். ஓகே, இப்போ ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட்.